மேம் இதுலேருந்து ஒரு விஷயம் கேட்கணும் மேம். ஒரு ஒரு இப்போ கணவன் மனைவியாக இருக்கும்போது, அவங்களோட வயசு சின்னவங்களோட உடலுறவு வச்சுக்கணும். அவங்கள தேடி போணும். இவங்க கூட நம்ம வந்து லிவிங்ல இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி மேம் அந்த தாட்ஸ் வரும்? ஆ இது வந்து நம்ம நம்ம வரக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோம். பட் அ ஒரு சில காரணங்கள்னால வருது. இல்ல அவங்களுடைய அவங்க பாடியில இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸா என்ன பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸா என்ன அப்படிங்கிறது நமக்கு புலப்படல. ஒ இதுல வந்து 2 விதமா நம்ம சொல்லலாம். இந்த இந்த தாட்லயே இருப்பாங்க மென். அந்த மாதிரி மென் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க. சி அ அது வந்து போறாங்கன்னா, அவங்களுக்கு இணையா அதுக்கு போறதுக்கு பெண்கள் வராங்கல்ல. ம், ஸோ ம். வாட் இஸ் தியர் ரிக்வயர்மென்ட்? அவங்களுக்கு என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய வந்து ம் அ படிக்க வரும்போது, வே படிக்க வரும்போதும் சரி, வேலைக்கு போம்போதும் சரி, தன்னை அலங்கரிச்சுக்கிறதுக்கும், பார்லர்ல போய் செலவழிச்சுக்கிறதுக்கும் பணம் தேவைப்படுது. இது எல்லா வீட்டிலயும் கிடைக்குமா அப்படின்னா, கிடைக்காது. 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 அப்போ இது வந்து அவங்களுக்கு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போம்போது தான் செலவு பண்ணணும். தன்ன தனக்கு தேவையான திங்ஸ வாங்கிக்கணும். அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து ஒரு ஒரு ஈஸியான வழியா தெரியுது. ஆமா, இது ஒரு ட்ரிக் மாரி வந்து ஆமா. யூஸ் ஒரு நாள் பண்ணிக்கிறாங்க. போயிட்டு வந்தா இவ்வளோ வருதே! ம். அப்படிங்கிற மாதிரி ஆனா தெரியுது. ஸோ இதனால வந்து இவங்க வந்து இந்த இந்த ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள இவங்க உள்ள போக ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றது? ப ஒருத்தருக்கு பண தேவை. ஒருத்தருக்கு இப்படியான உடல் தேவை. தேவை. உடல் தேவை. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சாமியாராவே இருப்பாங்க. அவங்களுக்கு அத பத்தி தோணவே தோணாது. ஒரு சிலருக்கு வந்து அக்கேஷனலி வந்து செக்ஸ் வச்சுப்பாங்க. ஒரு சிலருக்கு தினமும் இருக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி. ஸோ இத வந்து ம் தான் குடும்பத்துக்குள்ளேயே தான் பொண்ணோட ஃப்ரெண்டு கூடயே